வணக்கம் ஜேடி வீவர்ஸ். நாம வார கைமணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வாரமும் 2 சூப்பரான ரெசிபி உங்களுக்காக. என்னம்மா கரண்டி வச்சு விசிறி நிக்கிற, என்ன விஷயம்? ஒரே வெயிலுக்கு முடியல செஃப், வேகுது. சுவிட்சர்லாந்து எலிசபெத் இவங்க. டெஃபினெட்லி உங்களுக்கும் ஏன் வேர்க்குது? அப்ப நான் எலிசபெத்தாவே இருந்துட்டு போறேன், உங்களுக்கு ஏன் வேர்க்குது? பேருக்கு விறுவிறுக்க வேலை செய்யறதுக்கு பேர் தான் அடுப்பாங்க, புரியுதா? அதுல எனக்கு என்ன குறை? மாடலுக்கு விசிறி கொடுத்த மாதிரி விசிறிட்டு இருக்கியே, பிச்சு விடுவா. இது என்ன தெரியுமா? தெரியும். என்ன சொல்லு? பலாப்பழத்துல இருக்கக்கூடிய விதை. வெரி குட். இதை வச்சு ஏதாவது குக் பண்ணி பார்த்திருக்கியா? இல்ல. அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ். பட் இதை சாப்பிட்டுட்டு ரோட்ல தானே துப்புவோம். அது சாப்பிட்டுட்டு கொட்டையில ரோட்ல தானே துப்புவோம். அப்படிதான் பண்ணக்கூடாது. ஓகே. இது இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம். என்ன ஷோ? கைமணம். என்ன ஷோ கேட்கல, பொக்கிஷம். பொக்கிஷம். யா, இந்த பலா விதை இதை வெயிலில் காய வச்சு தோலை உரிச்சு அதை எடுத்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோலா உருண்டை பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக, இன்னைக்கு அதுவும் இன்னொரு டபுள் ஸ்பெஷல்னா கைமணத்தில் இன்னைக்கு வெஜிடேரியன். சாதிச்சுட்டோம் நம்ம. ஸோ இது என்ன பண்ணணும், நீனு இந்த மாதிரி ட்ரையாக லைட்டாக வதக்கிட்டு அந்த தோல் தனியாக வரும், ஓகேவா? 1/2 கட் பண்ணி அந்த தோலை பிரித்து எடுத்து வைக்கணும். இதான் உன் வேலை. ஓகே, பண்ணிக்கலாம். பண்ணி தான் ஆகணும். பண்ணிக்கலாம்னா இதுக்கு நீங்கள் சொல்லியிருந்தா நான் நேற்று மொட்டை மாடியில் காய வச்சு எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. இன்கேஸ் இது ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ் இருந்தால் எப்படி செய்யணும் நம்ம மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? கரெக்ட். டூ தட். ஓகே ஓகே. சட்டி கொடுங்க. சட்டிமா, சட்டி. சட்டி சோறு தின்றேன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டதில்ல? நான் சாப்பிட்டதில்ல. சட்டி சோறு நீ தான் தின்றேன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. அப்படியா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன தெரியுமா? என்ன என்ன? பட்டாணி, பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி. வெரி குட். பச்சை பட்டாணி மாதிரி தானே இருக்கு பார்க்க? இல்லை, இது பேர் சுண்டக்காய். ஓகே. என்னக்கா? சுண்டக்காய். ஸோ அப்படின்னா இந்த சுண்டக்காய் வத்தலாக செஞ்சுட்டு தான் எல்லாருமே ஒரு வத்த குழம்பு மாதிரியோ இல்லைன்னா ஒரு காரக்குழம்பு மாதிரியோ வைப்பாங்க. நம்ம இப்போ பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான குழம்பு வைக்க போகிறோம். நல்லா இருக்குமா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்? எல்லாரும் பண்ணுறது தாண்டி நம்ம முதல் டீஸ்பூன் உனக்கு தான். ஸோ இது 2 தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ். ஓகே ஓகே. சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட். செஃப், ஸ்மெல் சூப்பராக இருக்கு. பலாப்பழ தோப்பில் நிற்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பலாப்பழ தோப்பா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு இந்த சுண்டக்காய் குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ சுண்டைக்காய் வச்சு குழம்பு பண்ணலையா? சுண்டைக்காய் வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் அது கூட வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ்? வெங்காயம், தக்காளிலாம் வேணும்ல? அது பேசிக் இன்க்ரீடியன்ட் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு. அதை அப்படி சொல்லக்கூடாது. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? அப்படியா? எஸ். சரிங்க மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம். செஃப், உண்மையிலே தோல் வருது. பின்ன வர்றதுக்கு தானே உன்னை வதக்க சொன்னேன். ஸோ இது தோலோட சாப்பிடக்கூடாதா? சாம்பார்ல எல்லாம் போட்டு தோலோட சாப்பிட்டா நீ ஈஸியாக இருக்கும், தோல் இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இங்கே சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இன்க்ரீடியன்ட் கட் பண்ணுற அதே சேம் டைமில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயை ஊற்றி சுண்டைக்காயை நல்லா ஒரு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? சரி. ஸோ எண்ணெயை சேர்த்துக்கிட்டு இந்த சுண்டைக்காயை ஒரு அட்லீஸ்ட் 8 நிமிஷமாச்சு நம்ம இந்த எண்ணெயில் ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே. எதுக்காக 8 நிமிஷம் குக் பண்ணுறோம்? சுண்டைக்காயில் ஒரு சின்ன அந்த துவர்ப்பு கசப்பு அதிகமாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் தான் இது. ஓகே. கொஞ்சமாக மஞ்சத்தூள். செஃப், நான் சாப்பிட்ருக்காப்பா சுண்டைக்காய். சாப்பிட்ருக்கியா? கடையில் குழம்புலலாம் போட்டு தருவாங்க, புளி குழம்புல. அது சுண்டைக்காய் வத்தல். ஓகே. இது ஃப்ரெஷ் சுண்டைக்காய். நிறைய பேர் இந்த ஃப்ரெஷ் சுண்டைக்காய் யூஸ் பண்ணாமல் அது வத்தலாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது. அது எல்லாமே ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ் செஞ்சால் தான் வரும். அதனால அந்த ரெசிபி நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை அப்படியே லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவும் பார்க்க பெரிய வெங்காயம் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இந்த வாட்டி பெருசாக இருக்குது, பட் இது சின்ன வெங்காயம் தான். ஓகே, அண்டர்ஸ்டூட். சரி. எனக்கு வெறியாவது செஃப், இது கடையில தோல் எல்லாமே வித்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி வாங்காம ஒரு நல்ல விஷயத்த நம்ம சாப்பிடனாலும் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யனாலும் கொஞ்சம் மெனக்கிடணும். மெனக்கிடணும். ஸோ சட்டிக்கும் வலிக்காம அந்த விதைக்கும் வலிக்காம நீ ஒரு கிண்டுறதுக்கு போயிட்டு ஒரு அழுவுற பத்தியா? ஐ கான் பிலீவ் திஸ். ஓகே, இப்போ இந்த சுண்டைக்காய் குக் ஆயிடுச்சு. இந்த கரண்டி கூட அவனை எடுத்து பவுலில் போடுவோம். கரண்டி இந்தாங்க.
குட் கால். சொல்லு. இது வந்து சூடாக சூடாக குட்டியாயிட்டே போகுது கொட்டெல்லாம். அது எப்படிமா அது குட்டி ஆகும்? ஏதாவது வாய் இருக்குன்றத நீங்க சுண்டைக்காய். பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க வந்து பிஃபோர் பலாக்காய் ஆஃப்டர் பலாக்காய்ன்னு போட்டுக்கோங்க. சூடாயிட்டு இதெல்லாம் சைஸ் சுருங்குனுச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க வாங்கினீங்க அது தோல் சுருண்டு வருது, சைஸ் இல்ல. பலாக்காய் வந்து சைஸ் என்னைக்குமே வந்து சின்னதாகாது. புரியுதா புரியலையா? புரியுது. மகிழ்ச்சி. வெரி குட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சுண்டைக்காய் வத்த குழம்புக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எண்ணெயை முதல்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. செஃப், கடுகு போட்டோன்னே ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? எந்த மாதிரி பண்ணுறோம்? கரண்டி வச்சு. எங்கள் வீட்டில் கடுகு போட்டு ஓரமாக நின்றுப்பாங்க அது வெடிக்கிற வரைக்கும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன்னா ஈஸியாக இருக்கும்ல, அதனால ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஓகே, இது தயார் நிலையில் இருக்குன்னு சொல்கிறேன். ரெடியாக இருக்குது. தட்டில் கொட்டுற, அதை கட் பண்ணுற. ஓ சீக்கிரம், மேக் இட் ஃபாஸ்ட். கொட்டு கொட்டு கொட்டு. செஃப், சைனீஸில் என்ன சொல்லுவாங்க பலாக்கொட்டைக்கு? பலாக்கொட்டைக்கா? பலாச்சிச்சுவா சொல்லு. பலாச்சிச்சுவா. சைனா போனது இல்லைன்னு தெரியுது இதுலேருந்து. நீங்கள் ரொம்ப முக்கியம். நான் சைனா போயிருக்கேன், அந்த டேர்ம்ஸ் தெரியாது. ஆனால் நீ கேட்குறல்ல, உனக்கும் தெரியாது எனக்கு தெரியும். இது என்ன இவ்வளோ சூடாக இருக்குது? தொடக்கூடாது அந்த நிலமையில? எந்த நிலமையில தொடலாம்? சூடு தொடர அளவுக்கு உனக்கு வந்துச்சுன்னா நீ தொட்டுக்கோ. ஆஹா இல்லையா? இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்த பருப்பு நல்லா கிராக்கில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காஞ்ச மிளகா பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். செஃப், சுடு தண்ணியில் குளிச்சா கூட எனக்கு சூடு தெரியும். எங்கள் வீட்டில் சுடு தண்ணியில் கூட குளிக்க விட மாட்டாங்க. நீ குளிக்கவே மாட்டே? உன் மூஞ்சியை பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. அப்புறம் சுடு தண்ணியில் குளிக்க விட மாட்டேங்க நீ நினைக்கிறேன். மஞ்சத்தூள். ஸோ சுண்டைக்காய் குழம்புக்கு இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா 2 நாள் ஆகும். நீ என்ன பண்ணுற, சட்டு புட்டுன்னு வெளில போயிட்டு இந்த சோம்பு தேங்காய் இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிற. அந்த சீட் நான் சொன்ன விஷயத்த அழகா பிரிச்சுட்டு 1/2 கட் பண்ணி எடுத்துட்டு வர, கத்தியோட வச்சு எடுத்துட்டு போ. தண்ணி போடலாமா இதுல? தண்ணி போடலாமா? தண்ணி போட்டு அரைச்சு எடுத்துரும். திக்கா இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே வந்து வெங்காயமும் சின்ன வெங்காயம் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அது நல்லா இங்கே வதங்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. ஸோ இப்போ நம்ம இந்த குழம்பு பண்ண பார்த்து 2 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அதுக்கான புளி லெவல். 2வது, சுண்டைக்காய் முன்னாடி நீங்கள் வதக்கி எடுத்து வைக்கிறது. அது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அது வதக்கிறத வச்சு தான் உங்களுக்கு அந்த சுண்டைக்காய் டேஸ்ட்டே மாறும். அதில் ஆனால் ஒரு சின்ன பிட்டர்னஸ் இருக்கும். அதுதான் அந்த குழம்போட அழகே சொல்லலாம். ஸோ நம்ம இந்த தக்காளி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அறவை, அது ஆப்ஷனல். நம்ம கூட்டுக்கும் சேர்க்க போகிறோம், நம்மளுடைய இந்த வத்த குழம்பு மாதிரி இருக்கக்கூடிய சுண்டைக்காய் குழம்புக்கும் சேர்க்க போகிறோம். வத்த குழம்புக்கும் இதுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் சுண்டைக்காயில் இருக்க டேஸ்ட் டெஃபினட்டாக வத்தல் சுண்டைக்காயில் இருக்காது. அந்த வத்தல் சுண்டைக்காய், மணத்தக்காளி இதெல்லாமே ட்ரையாக இருக்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து வேறு விதமான ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட்டில் இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு நம்ம ஒரு மிக்ஸை ரெடி பண்ண போகிறோம். இந்த மிக்ஸில் என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இதில் முதல்ல குழம்பு தூள் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த பிரைட் கலர் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை நம்ம கொஞ்சம் புளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு தக்காளியை இதில் மசிச்சு விட்டுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தக்காளி இதில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். அது வந்து தொக்கில் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஆல்சோ இந்த அரவையில் கொடுப்பது இன்னும் ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் வரும். அதில் புளியை நம்ம கம்மியாகவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக நம்ம இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும்.
ஸோ இது இங்கே சைட் ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் இந்த ஸ்டேஜில் போட வேணாம், ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காய் சேர்த்து ஃபினிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு மினிமம் 3 to 5 minutes விட்டுருவோம். செஃப் இந்தாங்க, உங்களோட சமையலுக்கு தேவையான அனைத்தும் இப்போ என் கையில் தான் இருக்கு. நீ போய் 2 நாள் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இல்லையே. ஆளப்பாரு, ஞாபகம் இருக்காது உனக்கு. போய் 2 days யூ ஆர் நாட் ஹியர். செஃப் இது பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருந்தது, உரிக்கிறப்ப தான் அதிகமாக இருந்தது. பார்த்தியா, நான் வரதுக்குள்ளே குழம்பே முடிச்சிட்டேன். இப்போ சுண்டைக்காய் அதில் ஆட் பண்ண போகிறேன். சுண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு உன்கிட்ட கொடுத்த அரவை எங்க? வேர் இஸ் அரவை? செஃப் என்ன ப்ரொசீஜர் பண்ணீங்க? அது எப்படி தண்ணி ஆச்சு? உன்கிட்டலாம் சொல்லணும் அவசியம் இல்லாமா? சரி, ஓகே. போயிட்டு ஷோ டெலிகாஸ்ட்ல வர பார்த்து பாரு. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. சரி செஃப். செஃப் எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? 0 கேலரியில் ஏதாவது டிஷ் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் என்ன டிஷ் பண்ணி கொடுப்பீங்க? நல்லா நோட் பண்ணிக்கோ. பேப்பர் பண்ணி வச்சிருக்கேன், இருக்கு, எடுத்துக்கோ. சொல்லுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோ. 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோ. அதை வாஷ். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடு. வாட்டர் ட்ராப் அவுட். அதுக்கப்புறம் திருப்பி அதே பாத்திரம் வை. நெக்ஸ்ட் தண்ணியை கொதிக்க வை. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல ஊற்றி குடி. நோ கேலரி. இவரோட பெரிய எம்சிஆவில் இருக்கு. இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ஆன்சர் சொல்கிறீங்களே. கிரிட்டிக்கலாக ஒரு ஆன்சர். சுட தண்ணி வைக்க சொன்னேன். என்கிட்ட கேளுங்க. பைத்து தீட்டெல்லாம் கேட்கறது இல்லைம்மா. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். இதுக்காக கஷ்டப்பட்டு ஷோ சரி சொல்லு. டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாரு. லோ கேலரிக்கு என்ன பண்ணுவ சொல்லு. வெறும் பிளேட்டை கொடுத்துருப்பேன். போடா லூசு. வெறும் பிளேட்டுன்ட்டு அதில் பலாக்கொட்டையை வச்சு கொடுக்குற. இந்தாங்க. ஓ, அவ்வளோ தைரியமாச்சு உனக்கு. அந்த கடாய் அடுத்து நான் இது யூஸ் பண்ண போற கடாய். ஓகே, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்றேன். சரி, இந்த சுண்டைக்காய் ரெடி ஆகி விட்டது. இதை உன் சைடு தள்ளி விட்டு அப்படியே சிம்மரில் கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அடுத்த கிரேவி பண்ண போறோம். குக்கரை கூட ஆகிறது. குக்கரில் என்ன பண்ண போகிறோம்? குக்கரில் தான் நம்ம சொல்லு டிஷ் என்ன கூட்டு வைக்க போறோம். பாலாக்கூட்டு. பாலாக்கூட்டு சொல்லு. பாலாக்கூட்டு. பாலக்கூட்டு இல்ல, பலாக்கூட்டு. பாலாக்கூட்டு. இப்போ கூட்டுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி. ஓகே ஓகே. செஃப் எல்லாத்துலேயுமே வெங்காயம் தக்காளி போடுறீங்க, அது இல்லாத ஒரு பொரியல் கூட்டு எதுவுமே இருக்கு? நம்ம நிறைய டிஷ் பண்ணியிருக்கோமே. நான் பார்த்ததில்ல. நீ அப்போ வந்து கவனம் இங்கே இல்லைன்னு சொல்லு உனக்கு. செஃப் இது வெறுமே சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. சாப்பிடுவாக்குவா கொஞ்சோண்டு? பசிக்குதா? இல்லை நான் கேட்குறேன். சாப்பிடு. எங்கள் ஆயாங்கெல்லாம் இதை வறுக்கிறப்ப எடுத்து சாப்பிட்டு கிச்சனில் எப்படிலாம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் எலி வச்சு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான். நீ சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆக மாட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாதாம் பருப்பு மாதிரி இருக்கு. பாதாம் பருப்பு மாதிரி இருக்கா? இதை போய் வீணாக்குனீ இவ்வளோ நாள், கணத்தில் போட்டுக்கோ. இனிமேல் வீணாக்குவ? போட மாட்டேன், பண்ண மாட்டேன். நாளையிலேருந்து அதை சேர்த்து வைக்கிற, கூட்டு பண்ணி சாப்பிட்றேன், புரியுதா? ஓகே. நான் தெரியாமல் சுண்டைக்காயெல்லாம் உடச்சி விட்டேன் 2ஆ. சர்ப்ரைஸ். சும்மா சொன்னேன். எதுவுமே பண்ணல. நீங்கள் கொடுத்ததுலேயே பண்ணிக்கிறேன், எதுவுமே பண்ணல. நான் கொடுத்ததுலேயே பண்ணிக்கிறியா? என்ன கொடுத்ததுலேயே பண்ணிக்கிற? எந்த இடத்துல கரண்டி வச்சிங்களோ அங்கேயே ரொட்டேஷன்லேயே இருக்கேன். ரொட்டேஷன்ல இருக்கியா? வேறு எங்கேயுமே போகல. வேணா எங்கே போய் தான் பாரு நீனு. செஃப் இது ஆல்ரெடி வெந்த மாதிரி தான் இருக்கு, அதை ஏன் குக்கரில் போடுறீங்க? எது? இந்த கொட்டை. அதுக்கப்புறம் நம்ம கூட்டுக்கு என்னென்ன சேர்ப்போம்? கூட்டில் என்ன சேர்ப்போம் அதை முதல்ல சொல்லு. இந்த அளவுக்காவது உனக்கு கிட்னி இருக்கான்னு பார்ப்போம். கூட்டுனா கூட்டுக்கு வெஜிடபிளை தாண்டி என்ன சேர்ப்பாங்க சொல்லு. ஆயில், சால்ட். இப்போ நான் ரொம்ப கிளவராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்க்கறத சேர்த்து சொல்லிட்டு இருந்தேன், கொன்று ஒன்று. சரி ஹீட் ஆகிடுச்சா? கூட்டுக்கு பருப்புலாம் சேர்த்து வேக வைக்கணும். சரியா? என்ன சேர்க்குறீங்க நீங்கள்? பருப்புலாம் நீ சொல்லவே இல்லை. மெயினாக தால் இஸ் த மெயின் திங். பருப்பு கூட்டுன்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன். வெறுப்பு எத்தனை? நீங்கள் தான் சொல்லலை ஒழுங்கா. சரி, ஒரு சொரக்காய் கூட்டுக்கு என்னென்ன சேர்ப்பாங்க சொல்லு. சொரக்காய், பருப்பு. என்ன பருப்பு? கூட்டு பருப்பு. கூட்டு பருப்பு பேர் என்ன? கடலை பருப்பு. கடல்ல ஒன்று தள்ளி விடுற முதல்ல. இல்ல இந்த பருப்பு சாம்பார் பருப்பு. கரெக்டா? கடலை பருப்பும் போடுவாங்க,
அப்புறம் இப்போ கடலில் தள்ளுற அளவுக்கு வன்மத்தை சொன்னீங்க. சொல்கிறதான் நீ சொன்னது உண்மையா இல்லையான்றது உனக்கு தெரியுதா இல்லையான்றது நீ சொல்கிற கான்ஃபிடென்ட்லேருந்து இருக்குது. சொன்னோடனே ஒரு பயந்தில்ல, அதான் விஷயம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா எல்லாம் எங்கிட்ட சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட போகிறோம். ஓகே, இந்த வதக்கிற விஷயம்லாம் தேவையில்லை. ஓகே, பச்சையாகவே இருக்குமா? விசில் விடுறோம்லம்மா, அதிலே சரியாயிடும். ஓகே, பருப்பையும் ஒன்றா போட்டுருணுமா? ஆமாம், வேக வச்சு ஆட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை. வேக வைக்காமல் நீங்கள் 1 பாட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிமி தண்ணி. நான் ஊற்றவா? வேணாம், சரி. டிஷ்ஷு நல்லா வரணும்னா நான் தான் ஊற்றணும். டிஷ்ஷுக்கு கஷ்டப்பட்டது நான், தண்ணி ஊற்றி நல்ல பேர் வாங்கினீங்களா? ஓரா பெஸ்ட்டாக போய் தண்ணி எடுத்துட்டோம். போதும். வேணுமா உண்மையிலே? வேணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பலாக்கொட்டையை நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். செஃப், எஸ், தண்ணி கேன் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே வாசல் வச்சுட்டு போமா. செஃப், நான் செஃப். அப்புறம் கேட்குறேன், எடுத்துட்டு வரணும் சருக்குன்னு. இது தண்ணி கேனா உங்கள் ஊரில்? ஆமாம். தண்ணி கேனா எத்தனை லிட்டர் என்ன தெரியுமா? சொல்லுவீங்க அதை? ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பலாக்கொட்டை, அதுக்கப்புறம் வந்து இந்த தால், இது எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருந்தாலே போதும். தண்ணி லெவல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே வந்து தண்ணி இதுவும் வந்து ஒரு சேர நம்ம அதை போட்டுட்டு இதை ஒரு 5 விசில் விடுறோம். கேட் த குக்கர் லிட். எஸ். அது என்ன பருப்பு நீங்கள் இப்போ போட்டிருக்கிறது? கூட்டு பருப்பு. இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து துவரம் பருப்பு, சாம்பார் பருப்பு. யா. ஓகே, நம்ம கூட்டை குக்கரில் வேக வச்சு இந்த பேனுக்கு மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பலாக்காயும் நம்ம போட்ட பருப்பும் எல்லாம் மசிஞ்சு ஒன்றோட சேர்ந்து இருக்கு பாருங்கள். இது வந்து நிறைய பேர் ரம்யா பண்ணுற மாதிரியே வந்து தூக்கி போட்டுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடி ஒரு அரவை அரைச்சொல்லையா, ரெண்டுத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சோம்பு, தேங்காய், இது 2 தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஷேஃப், இவ்வளோ போடாதீங்க, எனக்கு தேங்காய் பிடிக்காது. உனக்கு பண்ணலாமா? நான் மக்களுக்கு பண்ணுறேன், புரியுதா? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வீட்டில் போய் தனியாக செஞ்சு தின்னுக்கோ. சரி, ஓகே. அப்போ டேஸ்டிங் பண்ணன்னு என்ன சொல்லக்கூடாது. உனக்கு நான் டேஸ்டிங்கில் எதுவுமே கொடுக்கறதில்லன்னு முடிவு பண்ணியிருக்கேன், புரியுதா? ஓகே. கூட்டு எப்போதுமே கொஞ்சம் தின்னாவே வைங்க, அது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். அதனால் இது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம அந்த ரேஷியோஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் போட்டால் நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடும். தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தையா? பாத்திரத்தை ஏதாவது ஒரு டவுட்டு ஏதாவது தெரியாமல் சொல்லிட்டேன்னா உடனே பேசுகிற பேச்சிருக்கேன். ஆனால் நீ வந்து வேறு எதுவுமே பண்ணுறது இல்லையே. நான் அப்போ உன்னை என்ன பேசணும்? இது வந்து ஒரு டெட்லி காம்போனே சொல்லலாம். நீங்கள் வந்து அந்த காரசாரமாக ஒரு சுண்டைக்காய் குழம்பு, அது கூட இந்த கூட்டு, நல்லா சுட சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கூட்டு நீங்கள் ஒரே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் இதுக்காகவே நீங்கள் பலாப்பழத்தை வாங்கி அதோடைய விதையை எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம். அந்த பலாக்கொட்டையில் அவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கோலா உருண்டை நிறைய விஷயங்கள் செய்யலாம். எடுத்தோடனே காம்ப்ளிகேட்டாக செய்யாமல் ஒரு ஈஸியான ரெசிபி உங்களுக்காக காமிச்சிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணோம். எண்ணெய் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஷெஃப், கடுகுக்கு அப்புறம் தானே உளுத்தம் பருப்பு சேர்ப்பாங்க? கடுகு, உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியே சேர்ப்பாங்க. ஸோ கடுகை விட உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் குக்கிங் டைம் அதிகம், அதனால முன்னாடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றா சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். உனக்கு இவ்வளோ நாளில் வந்ததை மொதல் டவுட் இதான் இல்லை. இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பில் இருக்கக்கூடிய காரம் வந்து நம்ம முன்னாடி சேர்த்துருந்த கொஞ்சமாக தான் அதில் பச்சை மிளகா சேர்த்துருப்போம். அது வந்து ஜஸ்ட் அந்த பருப்புக்கான காரம் தான். இப்போ இந்த காஞ்ச மிளகா சேர்த்து ஒரு கிண்டிங்கன்னா தான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பைசினஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்து வச்சுக்கோங்க. நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தவுடனே அந்த உளுத்தம் பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஆப்ஷனல், தூள் பெருங்காயம் வந்து அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாயை இதில் ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம
இந்த கூட்டில் இந்த தாளிப்பை கொட்ட போகிறோம். ஜென்டில் மிக்ஸ் லாஸ்ட்டாக. கூட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். ஆல்சோ கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் அதுவே கெட்டி ஆகிடும். அதனால் உங்களுக்கு கூட்டு கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ இன்னைக்கு கை மணத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான வெஜிடேரியன் டிஷ், அதுவும் ரெண்டுமே வெஜிடேரியன் டிஷ். சுண்டக்காய் சொல்லு. சுண்டக்காய் என்ன அடுத்து சொல்லு. சுண்டக்காய் சுண்டக்காய் குழம்பு, பலாக்காய் கூட்டு. ஏமா ரெண்டு அப்படி உதடு ஒட்டாம பேசுற? சுண்டக்காய் குழம்பு. இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கீங்களா? சொல்லு. சுண்டக்காய் குழம்பு, சுண்டக்காய் குழம்பு, பலாக்காய் கூட்டு. பலாக்காய் கூட்டு. பலாக்காய் கூட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பலா கூட்டுன்னு சொல்லலாம். பலா கூட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பலா கூட்டு, சுண்டக்காய் குழம்பு, இது ரெண்டும் நம்ம ட்ரை பண்ணோம். சம்மருக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷலி பலாக்கா கூட்டோட இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.